திருக்கண்ணபுரத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் ஒரு பெண் பிள்ளை, கண்ணபுரத்தாள் அப்படின்னு பேர். அந்த கண்ணபுரத்தாள் தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருந்து நல்ல விஷயங்கள்லாம் கிரகித்துட்டு வந்தாள். அந்த ஆச்சாரியனுக்கு பல சிஷ்யர்கள். ஆச்சாரியன் தன் சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கத்திலேருந்து உறையூர் போக வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசில், ஒரு போட்டில் ஏறி கிளம்பி போறா. போட்டில் ஒரு போட்மேன் இருக்கான். அப்படியே அந்த காவேரியில போகும்போது காவேரியில திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. அப்போ அந்த போட்காரன், அந்த படகு ஓட்டுறவன் சொல்லிட்டான், சார் இத்தானா பேர் போட்ல இருந்தா எல்லாரும் செத்து போயிடுவோம், இதுல யாராவது 1-2 பேர் குதித்தால்தான் இந்த போட் பேலன்ஸ் ஆகி நம்ம கரை போய் சேர முடியும். ஆச்சாரியன் இருக்கார், சிஷ்யர்கள் இருக்கா, சிஷ்ய கோஷ்டியில கண்ணபுரத்தாள் இருக்கா, படகு ஓட்டுறவன் இருக்கான். படகு ஓட்டுறவன் சொன்னோன்னு ஒருத்தர் பார்க்கற, யார் இப்ப குதிக்க முடியும்? ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ். கண்ணபுரத்தாள் சொன்னா, ஆச்சாரியனே நீங்க உயிரோட இருந்தாதான் இன்னும் நிறைய பேருக்கு சாஸ்திர விஷயங்கள் கத்துக் கொடுக்க முடியும். உங்ககிட்ட நான் நிறைய கத்துட்டேன், இனிமே உங்களை நினைச்சுட்டு நான் உயிரை விட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டா. ஓடும் காவேரி, புரண்டு ஓடும் காவேரியில குதிச்சுட்டா. அப்படி அந்த பரிசல் எப்படியோ போய் உறையூர் கரையில போய் சேர்ந்துடுத்து. சேர்ந்த உடனே பரிசல்லேருந்து இறங்கின ஆச்சாரியன் வருத்தப்படுறார், எனக்காக இப்பேற்பட்ட ஒரு தியாகம் செய்தாலே கண்ணபுரத்தாள். அம்மா கண்ணபுரத்தாள், நீ எங்க இருக்கியோ அப்படின்னு நினைச்சுன்னு விக்கி விக்கி அழுதும்போது, இதோ இருக்கே சத்தம் கேட்கறது அவருக்கு. ஐயோ எங்க இருக்கு, பேயா நிஜமா எங்கன்னே தெரியலேன்னு பார்த்தா, அந்த ஓடும் புரண்டிட்டு ஓடும் அந்த காவேரியில இருக்கக்கூடிய ஜலம் கொஞ்சம் தணிந்து ஒரு மணல் திட்டு அந்த இடத்துல இருக்கு. அந்த மணல் திட்டில் இருக்கக்கூடிய புல்வெளியை கட்டி பிடிச்சுன்னு இவ காப்பாத்தி தன்னை காப்பாத்தினுட்டா. அடியேன் ஆச்சாரியரே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவ கையை தூக்குறா. எங்கே குரல் வருது அப்படின்னா கூட இருக்க சிஷ்யா, அங்க பாருங்கன்னா அங்க ஒரு மணல் திட்டுல கண்ணபுரத்தாள் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கொஞ்சம் சமணம் ஆயிடுத்தே இந்த வெள்ளம்னு சொல்லிட்டு அந்த படகு ஓட்டுறவனை பரிசல்ல போய் சொல்லி அவளை கூட்டுன்னு வான்னு சொன்னார். கூட்டுன்னு வந்தார். கண்ணபுரத்தாள் வந்த உடனே படித்துறையில வந்து விழுந்து சேவிச்சா ஆச்சாரியனை. என்னம்மா எப்படிமா இப்படி வெள்ளம் இருந்ததே, எப்படிமா நீ பொழைச்ச? நான் ரொம்ப சோகித்து கிடந்தேன் கண்ணபுரத்தாளே, எப்படி நீ பொழைச்ச? ஒண்ணு இல்ல, உங்க பேரை சொல்லிட்டு குதிச்சேனா, நீங்களே தான் அங்க மணல் திட்டு உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினேள் அப்படின்னு சொன்னாலாம் கண்ணபுரத்தாள். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் ஆச்சாரியன் மேல எவ்வளவு பக்தி. ஒரு சின்ன மணல் திட்ட கூட நான் வந்து காப்பாத்துறேன்னு சொன்னாலே. அதனால இந்த இடத்துல பெண் பிள்ளை சொல்றா, அந்த அளவுக்கு ஆச்சாரிய பக்தி எனக்கு இருக்கா. நீரில் குதித்தேனோ கண்ணபுரத்தாளை போலே.